அவர்களே இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயமே சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ராசி சக்கரத்துல ஏழாவதாக அமைந்த ராசினா துலாம் ராசி நண்பர்கள் நீங்க தாங்க. ஒரு ராசி அதிபதியாக இன்பங்களுக்கு காரணம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே ராசிநாதகனாக கொண்டிருப்பதால பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்தது ஒரு வசதி நிறைந்த குடும்பத்துல பிறந்திருப்பீங்க. ஓரளவு வசதி நிச்சயம் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் பிறந்த ஆண் பெண் யாராக நீங்கள் இருந்தாலும் சற்று தோற்றத்தில் பொலிவோடு பிறரை கவர்ந்திழுக்கக்கூடிய கவர்ச்சி தன்மை கொண்ட நபர் தாங்க நீங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சீரும் சிறப்பாக இருக்க இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும், பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது, மேலும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் அமைந்த சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள்னு அமைந்திருக்கு. கிரக நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் ராசியை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் உண்டு, பயணங்கள் மூலம் லாபம் உண்டு, மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், மேலும் காரியங்களை அனைத்தும் சிறப்பாக நடந்து முடியும், ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், மனோதைரியம் அதிகரிக்குங்க, புதிய பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க, புத்தி தெளிவு உண்டாகும், தொழில் வியாபாரத்தும் திருப்திகரமாக நடக்கும், தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் இருக்கு, உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்ற காண்பீங்க, சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இனி உருவாகுங்க, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க, உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும், பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரும், பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது, அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது, கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க, மாணவர்கள் இந்த நேரத்தில் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீங்க. அதே போல் உங்களுக்கு அடுத்த வரை நம்பி இந்த நேரத்தில் காரியத்தில் இறங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க, உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த படியை முதல்ல முடிப்பதுன்னு குழப்பத்திற்கு ஆளாக நேரிடும், மனதில் தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவுக்கு வெற்றி அடையும், மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீக்க, கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க, உறவினர்களோடு எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லது, இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்போது முடிவுக்கு வரும், எதிர்பார்த்திருந்த இடத்துல பணம் வரும் உடனே, மேலும் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகலாம், சமாளித்து முன்னேற்றக்கூடிய திறமை இருக்கு, மாணவ கல்வியில முன்னேற வேண்டும், பாடுபட வேண்டுங்க. அது நம் ராசிக்காரர்களுக்கு ரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயத்துல எதிர்மறையான எண்ணங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. எது நடந்தாலும் பாசிட்டிவான அமைப்புக்குள்ள செஞ்சீங்கன்னா நன்மை உண்டு, வார்த்தைகளை அதிக கவனமாக இருங்க, மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்துடுங்க, அதே போல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, தொழில் உத்தியோக வியாபாரம் படிப்புன்னு எந்த மாதிரியான விஷயத்திலும் அனுகூலம் உண்டு, இழிபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக இனி மாறும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, பழைய வாகனங்கள் விற்று விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு, பிள்ளைங்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க, மேலும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா நற்பலன்களை தேடித்தருங்க. அதே போல் இந்த நேரத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாதவற்றை யோசித்து குடும்பத்தினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க, அதனால் செவ்வாய் உச்சமாக இருப்பதாலேயும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள நேரிடும், ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா பல், மூக்கு, தொண்டை, காது தொடர்பான சிறு பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருங்க, மற்றபடி தடைபட்டு வந்த காரியங்கள் இருந்தால் விடை பெறக்கூடிய யோகம் இருக்குது, அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும், அதே போல் உங்களோட பார்த்திங்கன்னா
பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களோடு இணையக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த நேரத்துல தொடக்கத்திலே சூரிய பகவான் உங்களுக்கு 4வது வீட்டுல சஞ்சாரம் செய்கிறாரு. பின்னர் பிற்பாதியில 5வது இடத்துக்கு இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்க போகுது. சனி 6வது வீட்டிலோ, ராகு 5வது வீட்டிலோ, குரு 9வது வீட்டிலோ, கேது 11வது வீட்டிலோ சஞ்சாரம் இருக்குதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே துலாம் ராசினருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனை வரக்கூடும். வெளியிடங்களை சாப்பிடுவதையும் நேரம் தாழ்த்தி சாப்பிடுவதையும் இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. காதல் ஜோடிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு சவால் நிறைந்த மாதமாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றமும் கூட வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை உண்டாகும். அம்மாவின் உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளிநாடு சென்று வருவீங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த மன குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு இதமளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டாலோ கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவங்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலோ பணவரத்து குறையாது. தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டு. பிள்ளைகள் மூலம் பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகலாம். பணப்புழக்கம் இனி அதிகரிக்கும். அதே போல் கலைத்துறையினருக்கு மற்றவங்களோடு பகை ஏற்பட வாய்ப்பிருக்கு. கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்களோ நண்பர்களோ உங்களை விட்டு விலகி செல்லலாம். கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்க போகுது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கோ. புதிய ஆடைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலும் தீரும். அதே போல் நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. செல்வாக்கு இனி உயரப்போகுது. அரசியல்வாதிகள் தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப நல்லது. கட்சி தலைமையினுடைய அன்புக்கு பாத்திரமாவீங்க. புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி குறையாமல் செயல்படுவீங்க. பேச்சின் இனிமை காரியத்தை கைகூடும். எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதே. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கப் போகுதே. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதே. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிகளும் அனுகூலமான பலன் உண்டு. அடுத்ததாக விசாகம் 3, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போது. குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேர்வாங்க. எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அருளை பெறுவது தான். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி குபேர படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக படைத்து தூபங்களை கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை 108 முறை துதித்து வணங்கி வழிபடுங்க. பிறகு கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரையும் கற்கண்டையும் நெய்வேத்தியமாக படைத்திட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சுக்கிர பகவானுடைய அருள் உண்டு. அதே போல சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் நிறைந்தவராக இருப்பதால் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்பு தானமாக கொடுப்பதும், பசுமாடுகள், நாய்கள், குரங்குகள், பறவைகளுக்கு உணவு வழங்குவதும் சுக்கிர பகவானினுடைய அருளை பெற்றுத்தருங்க. மேலும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்வதோ தவிர்த்தால் ரொம்ப நல்லது. மேலும் லட்சுமி தேவியினுடைய அருளும் இதனால் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார ரீதியில் பல நன்மைகளை இது ஏற்படுத்தி தருங்க. கோயில்கள், மடங்கள் வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும்
பசும்பாலையும் தானமாக அளிப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சரியான பரிகாரத்தை பெற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.